ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீ கடை வெங்காய போண்டா. அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அந்த கடையில் இருக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் நம்ம பண்ணலாம். இப்போது ஒரு 3 பல்லாரி வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாயையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு அதில் எல்லா வெங்காயத்துலேயும் படுற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கோங்க. வத்தல் பொடி 1.5 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், காயப்பொடி 1 ஸ்பூன், சோடா உப்பு ஒரு 2 சிட்டிகை எடுத்திருக்கேன். இதையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி கழுவிட்டு அதை பொடியாக நறுக்கி அதையும் இதோடு போட்டு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. எல்லா வெங்காயத்துலேயும் அந்த வத்தல் எல்லாமே மசாலா எல்லாமே கோட்டாகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் அதில் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா டால்டா கூட உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா பெசரிக்கோங்க. பெசரிட்டு கைக்கு 2 குத்து கடலை மாவு, ஒரு 2 குத்து பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடிக்கு மைதா மாவு போட்டிருக்கேன். இது எல்லாமே போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பெசரிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பஜ்ஜி மாதிரி நம்ம லூஸாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. அதை பார்த்து பக்குவமாக பிசைஞ்சுக்கோங்க. இதை கொஞ்சம் பெசரி விட்டுட்டு அதை தூள் பஜ்ஜி மாதிரி கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தூள் பஜ்ஜி மாதிரி கூட போட்டு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இது போண்டாங்கிறதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெகிழ்த்தியாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சிக்கிறேன். பிசைஞ்சிட்டு நல்லா எண்ணெயை சூடு பண்ணிடுங்க. சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு போடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பஜ்ஜியும் இல்லாமல் ரொம்ப திக்கான பக்கோடா மாதிரியும் இல்லாமல் இந்த இதில் வச்சுக்கோங்க. உருண்டையாக உருட்டிட்டு நீங்கள் அதை போட்டுடுங்க. சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா உள்ளே வேகணும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா உள்ளேயும் வெந்து இருக்கும், வெளியேயும் நல்ல மொறுன்னு இருக்கும். உங்களுக்கு பச்சரிசி மாவு நான் 2 கப் கடலை மாவு, 2 கப் பச்சரிசி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு கை கூட ஒரு குத்து கூட போட்டுக்கலாம். அது உங்களோட இது பார்த்துக்கோங்க. காரமும் உங்களுக்கு பார்த்து அது கூட குறைய நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம டீ கடை வெங்காய போண்டா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வெந்து வந்திருக்கு. நான் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக கூட போட்டுக்கோங்க. நான் சின்ன சைஸில் போட்டிருக்கேன். பாருங்கள், உள்ளே நல்லா வெந்து சூப்பராக செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.